வணக்கம் உறவுகளே. நலமா வளமா வளமோடு வாழுங்கள். வாழ வைத்த திருச்சி, வாழ வைக்கும் திருச்சி, வாழ வைத்து கொண்டிருக்கும் திருச்சி. இந்த திருச்சிக்கும் எனக்கு இருக்கிற தொடர்பு இருக்கு பாருங்க, மிக நீண்ட கால தொடர்பு. பிறந்து வளர்ந்தது இடமோ சிதம்பரம் தான். இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது சென்னை. ஆனால் பல நிகழ்வுகள் என்னுடைய வணிக தொடர்பாக இருக்கட்டும், ஆன்மீக தொடர்பாக இருக்கட்டும், அரசியல் தொடர்பாக இருக்கட்டும், அனைத்துமே திருச்சியிலேருந்து தான் துவங்குச்சு. திருச்சிக்கும் எனக்கும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே உறவு. எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்து திருச்சியுடைய தொடர்பு இருக்குது. திருச்சியை பற்றி கொண்ட நாள் தொடர்ந்து என்னுடைய அனுபவங்களை இந்த காணொலியில் பகிர்றேன். நீங்கள் திருச்சி வாசியாக இருந்தால் அவசியம் இதை பார்த்து கேட்டு தெரிஞ்சுங்க. இது என்னுடைய சுயபுராணம் தான். ஏண்டா நீ உருட்டுற தாங்கலையே அப்படின்னா வேற வழி இல்லை, கேட்டு தான் ஆகணும். உருட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, எதை வேணாலும் உருட்ட வேண்டியதானே. அது தெரியாத உருட்டுறதுக்கு போல தெரிஞ்சதை உருட்டுவோமே. ஒரு போக யோகியின் சுயசரிதம், இன்னும் சொல்ல போனா போகியின் யோகம். முதல்ல நான் எப்படி போகிங்கிறத தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் யோகியா எப்படி மாறிட்டு போனேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இப்போ நான் யோகியா போகியான்னு எனக்கே தெரியல. என்னையே நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னை தேடுபவர்களே நானும் ஒருவன். அப்பெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரத்துலேருந்து நேரடி பஸ் வசதி இருந்தது, ஆனால் குறைவாக இருந்தது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு ரெண்டுத்துக்கும் இணைப்பு உண்டு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலூர், விருதாச்சலம், சிதம்பரம் இந்த மாதிரி பகுதியில் திருச்சிக்கு போகிறாங்கன்னா சத்திரத்தோட சரி. மயிலாடுதுறை மார்க்கமாக தஞ்சாவூர், கும்பகோணம் வெளியே போகிறவங்கெல்லாம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு நாள் நானும் என்னுடைய மாமாவும் என் வாழ்க்கை பயணத்தில் இன்று வரை கரம் பிடித்து என் தந்தைக்கு பிறகு தந்தை ஸ்தானத்தில் என்னை வழிநடத்தி வருபவர் என்னுடைய மாமா கந்தசாமி மாமா, கந்த மாமா அப்படின்னு தான் சொல்லுவோம். 2 பேரும் திருச்சி போகிறோம். அது எப்படிங்கிறீங்க, ஒரு நாள் காலையில் ஒரு 10-11 மணி இருக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். தீபாவளி நேரம், பொங்கலாம் தீபாவளி, எனக்கு அது சரியாக நினைவில்லை. மாப்பிள்ள திருச்சி போவோமான்னாங்க. போகலாமா. உடனே பாட்டிக்கிட்ட போய் சொன்னோம், பாட்டி இந்த மாதிரி திருச்சி போகிறோம் அப்படின்னு. அவங்க ஒன்றும் பேசலை. இப்போ போய் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த நிகழ்வை சொல்லி துணி எடுக்கிறது, போகிறத வர்றது அப்படின்னு. சரி போங்க. 150 ரூபாயே என்னமோ பணம் கொடுத்தது எனக்கு ஞாபகம். அது பெரிய காசு. போயிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அப்படியே இறங்கி நடந்து போயிட்டு இருந்தோம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி. எழுத்தாவில் பஸ்ஸு வந்தது, கையை காட்டினா ஏறிட்டோம். இப்போலாம் ரொம்ப யோசிக்கிறேன், பஸ்ஸில் பயணம் பண்ணி ரொம்ப காலம் ஆகிட்டது, ரொம்ப யோசிக்கிறேன். சத்திரத்தில் இறங்கணும். ரம்பா ஊர் வரிசை மேனகா, அந்த தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் இப்போ இருக்குன்னு தான் நினைக்கிறேன், நீண்ட காலம் ஆகிட்டது, எனக்கு நினைவில் இல்லை. அப்படியே அண்ணா சிலையிலேயே இறங்கிடுவோம். காவேரி தாண்டடியால் அண்ணா சிலையில் இறங்கி அப்படியே நடந்து மலைக்கோட்டை உள்ள பூந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பிக்கி பீராஞ்சி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தென்னூர் ரோட்டில் நடக்கிறது. இன்றைக்கெல்லாம் நினச்சா கூட அதை செய்ய முடியுமான்னு தெரியல. தென்னூர் ரோட்டில் அப்படியே நடந்து போகிறது. அப்புறம் நம்ம கோஹினூர் தேட்டர் இப்போ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப புகழ்மிக்க தேட்டர். அது நீண்ட கால வரலாறு உடைய தேட்டரு.
அதுவும் விட்டுப்படல் ஸ்பெஷல் தேட்டர். அப்படியே நடந்து வருவோம். நடந்து வந்து தில்லை நகர் ஆர்ச்சி உள்ள திரும்புறது. தில்லை நகர் ஆர்ச்சியில் திரும்பி வலது பக்கத்துலேயே ஒரு பரோட்டா கடை இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஆர்ச்சே இப்போ இருக்கான்னு தெரியல, எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஆளுக்கு 2 பரோட்டா ஆம்லெட் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து மக்கள் மன்றம் 5வது கிராஸ்ன்னு நினைக்கிறேன். மக்கள் மன்றத்தில் வந்து பஸ் ஏறுறது. பஸ் ஏறி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வரும். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அமைப்பு வேற, இப்போ எப்படி மாறி இருக்குன்னு தெரியல. இந்த திருவள்ளூருக்குன்னு தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பொதுவாக நிற்கிற பேருந்து நிலையம் வேற, டவுன் பஸ்ஸுக்குரிய இடம் வேற. அதனால அப்போ வர்ற வண்டியெல்லாம் என்ன ஆகும்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின் சைடாக வரும். அதாவது ராஜாலி இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது, இந்த கலையரங்கம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வரணும். இப்போல்லாம் ஒன் வே எல்லாம் பண்ணி நிறையா மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அந்த ராஜாலி இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் பேர் மாதிரி வேறு பேரில் இருக்குது. அது திருச்சியுடைய முக்கியமான பிரபுவருடைய ஹோட்டல். அது அப்படியே வரும்போது அங்கேயே இறங்கிடுவோம். இறங்கிட்டு சினிமாவுக்கு போகலாம். சரி போ. அப்போ ராமராஜன் படம் ஒன்று, பேர் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, தங்கத்தின் தங்கம் அப்படின்னு நினைக்கிறேன். கலையரங்கத்தில் உள்ளே போனோம். தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தோம். இன்டர்வல் வந்தது. நல்லா கேட்டுங்க, செகண்ட் ஷோ. ஏன்னா நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு நடந்து கிடந்து வந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே மணி 9. தேட்டர் உள்ள போட்டோம், படம் பார்த்தோம். இன்டர்வல் வந்தது மணி 11. மாப்பிள்ளை ஊருக்கு போகண்டாங்க. சரிங்க, இன்றைக்கி வரையும் அந்த படத்தை பார்க்கலிங்க. அந்த முழு படத்தையும் நான் பார்த்தேன்னு அந்த படத்தோடைய விவரம் தெரியல. யூடியூப்பில் ஒரு நாள் பார்க்கணும். அப்படியே வெளில வந்தோம். தேட்டருக்காரன்ட்ட சொல்லி வெளியில் வந்தோம். அப்படியே நடந்தேன் ரயில்வே ஸ்டேஷன். அப்போ மீட்ரு கேஜுங்க, பிராட் கேஜ் வரல. மீட்ரு கேஜில் ஒரு ட்ரெயின் திருச்சியில் நைட்டு புறப்படும். அது எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. இப்போ பின்பக்கத்தில், அதாவது ரயில்வே ஸ்டேஷனுடைய பின்பக்கத்தில் ஒரு வழி உண்டு, கல்லுக்குழின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் போகிறது. அங்கே கிடைச்ச அனுபவம்லாம் தனி, அடுத்த காணொலியில் சொல்கிறேன். அப்படி வந்து ஏறுவோம். டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறி படுப்போம். லைட்டு கூட போட மாட்டான். பாதி ரேஞ்சில் புறப்படும். காலையில் 7, 6:30 மணி 7 மணிக்கு சேம்பரம் வருங்க. வந்து இறங்கி வீட்டுக்கு. ஏதோ சில நினைவுகள், மறக்க முடியாத நினைவுகள். இதில் இந்த வாழ வச்ச திருச்சியை பற்றி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்றைக்கி இதை பதிவு பண்ணுறேன். திருச்சிக்கு இது போன்று போக ஆரம்பித்தோன்னா எந்தெந்த சம்பவங்களை திருச்சியில் பார்த்தேன், அனுபவித்தேன், எனக்கு என்னென்னலாம் கிடைச்சிது, போகி யோகியாக மாறுறதுக்கும் போகியாகவே பரிமளிக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் திருச்சியில் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம். ரொம்ப முக்கியமாக கல்லுக்குழி காலனி, அங்கே நடந்த அற்புதம், அதிலிருந்து தான் என்னுடைய பயணம் பெரிய அளவில் மாறுச்சு. அது என்ன அவசியம் மீண்டும் தொடர்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா, காயாரிலிருந்து. என்றும் உங்களுக்காக நான், உங்களோடு மட்டும்தான்.